தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. வலிவடக்கில் ராணுவத்தின் புதிய அடையாளம், காற்றில் பறக்கும் மக்களின் காணி, மக்களுக்கே வாக்குறுதி. குறிவைக்கப்பட்ட சலே ராஜபக்சர்களை பழிவாங்க திட்டம், கதரும் சாகர. யாழ் விமான நிலைய நடராஜர் சிலை விவகாரம், கடற்றொழில் அமைச்சருக்கு பறந்தது கடிதம். ஞானசார தேரருக்கு 9 மாதம் சிறை தண்டனை உறுதி செய்தது கொழும்பு மேல் நீதிமன்றம். விடுதலை புலிகளின் ஆபரணங்களை கையளிக்க விசேட திட்டம், அரசாங்கம் உறுதி. உயர்தர பரீட்சையை ஆகஸ்ட் மாதம் நடத்த வேண்டும், விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627981111. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிக்குள் காணப்படும் ராணுவத்தின் விவசாய பண்ணைக்கு புதிய பெயர் பலகை நாட்டும் நடவடிக்கையில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். வலிவடக்கில் இருந்து சுமார் 36 வருடங்களுக்கு மேலாக தனியார் காணிகளில் ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ள நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்நிலையில் குறும்பசிட்டி பகுதியில் உள்ள தனியார் காணிகளில் ராணுவத்தினர் நீண்ட காலம் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த பகுதியை ராணுவத்தினரின் விவசாய பண்ணை பகுதியாக அறிவித்து பெயர் பலகை நாட்டு நடவடிக்கையில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளமை அந்த பகுதி மக்கள் மத்தியில் கடும் விசனத்தினை ஏற்படுத்தியுள்ளது. மக்களின் காணி மக்களுக்கே என அரசாங்கம் கூறி வந்த நிலையில் வலிவடக்கில் காணி விடுவிப்பு தொடர்பில் ஆராய்வதற்கு பாதுகாப்பு பிரதியமைச்சர் தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாணம் வருகை தந்து ஆராய்ந்து சென்றனர். இந்நிலையில் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள பாதுகாப்பு அமைச்சின் உயர்மட்ட கலந்துரையாடலில் காணி விடுவிப்பு தொடர்பில் முக்கிய விடயங்கள் ஆராயப்பட்டு காணி உரிமையாளர்களுக்கு சாதகமான பதில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதோடு ராணுவத்தினர் தமது விவசாய பண்ணைக்கு பெயர் பலகை நாட்டும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை வசாவிளான் ராணுவ வைத்தியசாலை கட்டுமானம் மற்றும் பருத்தித்துறை கீரிமலை வீதியில் புதிதாக கட்டப்படும் ராணுவத்தின் சிற்றுண்டி சாலை கட்டுமானம் ஆகியவற்றை உடனடியாக நிறுத்துமாறு வலிவடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் யாழ் மாவட்ட ராணுவ தளபதிக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் அனுப்பியுள்ள நிலையில் குறித்த கட்டுமான பணிகள் தடையின்றி முழு உத்வேகத்துடன் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டொன்றும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அனுர அரசாங்கம் ராஜபக்ஷ குடும்பத்தை பழிவாங்க திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சுமத்தியுள்ளார். 2019ஆம் ஆண்டில் கோட்டாபய ராஜபக்ஷவை ஆட்சிக்கு கொண்டுவரும் நோக்கத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் திட்டமிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை சாகர காரியவசம் முற்றிலும் நிராகரித்துள்ளார். ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய அனுர அரசு ராஜபக்ஷர்கள் மீதான அச்சத்தின் காரணமாக சுரேஷ் அலேக்கு ஏன் இந்த அளவுக்கு சித்திரவதைகளை செய்வதாக அவர் கேள்வி எழுப்பினார். அரசாங்கத்திடம் ஏதேனும் உண்மையான சாட்சியங்கள் இருந்தால் அவற்றை அநாகரிகமான முறையில் மறைக்காமல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் சவால் விடுத்துள்ளார். முறையான சாட்சியங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்கு பதிலாக தற்போது ஒருவரை கைது செய்து அடித்து அநாகரிகமான முறையில் சித்திரவதை செய்து செயற்கையாக சாட்சியங்களை உருவாக்க அரசாங்கம் முனைப்பு காட்டி வருவதாக அவர் குற்றச்சாட்டொன்றினை முன்வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கென்று அன்பளிப்பாக வழங்கப்பட்ட நடராஜர் சிலை தொடர்பில் வடமாகாண சபை அவைத்தலைவர் CVK சிவஞானம் வேண்டுகோள் விடுத்து கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். குறித்த நடராஜர் சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதத்தினூடாக கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அந்த கடிதத்தில் அண்மையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பலாலியில் உள்ள சர்வதேச விமான நிலையத்துக்காக அன்பளிப்பாக வழங்கப்பட்ட நடராஜர் சிலை இன்னும் அங்கே நிறுவப்படாமல் இருப்பது பற்றி எம்மால் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த விடயத்தில் தாங்களும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் அக்கறை எடுத்து இந்த சிலையை மேற்குறிப்பிட்ட இடத்தில் நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தேன். இதை நினைவூட்டி இந்த விடயத்தில் துரிதமான நடவடிக்கை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்.
பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடத்தை ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்த 9 மாத சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இஸ்லாமிய மார்க்கத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டு இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை சீர்குலைக்க செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டில் அவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த சிறை தண்டனையிலிருந்து தன்னை விடுவித்து விடுதலை செய்யுமாறு கோரி ஞானசார தேரரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை நிராகரித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்தின இந்த தீர்ப்பை இன்றைய தினம் வழங்கியுள்ளதாக தெரிய வருகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு கேரளப்பர பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இஸ்லாமிய மார்க்கத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டு இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டார் என்ற குற்றம் சுமத்தி தண்டனை சட்டக்கோவையின் கீழ் காவல்துறையால் ஞானசார தேரருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீண்டகால விசாரணைகளின் பின்னர் இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் குற்றவாளியாக காணப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் ஆபரணங்களை விரைவில் உரியவர்களிடம் கையளிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனால் எழுப்பப்பட்ட வாய்மூல கேள்விக்கு இன்று பதில் வழங்கிய போது அவர் இதை தெரிவித்தார். அவர் இங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எவ்வித ஆபரணங்களும் தமிழ் மக்களிடமிருந்து இராணுவத்தால் பெற்றுக் கொள்ளப்படவில்லை. எனினும் முகாம்களில் இருந்து பெறப்பட்ட ஆபரணங்களின் அளவு 150 கிலோகிராம் ஆகும். இந்த ஆபரணங்கள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து நீதிமன்ற தரப்புக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றம், குற்றப்புலனாய்வு திணைக்களம், மத்திய வங்கி மற்றும் தங்க ஆபரண அதிகார சபை ஆகியவை இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றார்கள். எதிர்வரும் 3 ஆண்டுகளுக்குள் இந்த ஒப்படைப்புகளை நிறைவு செய்ய எதிர்பார்க்கிறோம். 2014ஆம் ஆண்டில் அடையாளம் உறுதி செய்யப்பட்ட 2015 பேருக்கு இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட ஆபரணங்கள் மீண்டும் வழங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. எஞ்சிய ஆபரணங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆபரணங்களின் உரிமையாளர்களின் விவரம் முழுமையாக இல்லாத காரணத்தால் நீதிமன்ற நடவடிக்கையின் பின்னர் இதனை வழங்கும் செயற்பாடு மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்குரிய உயர்தர பரீட்சையை திட்டமிட்டவாறு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை ஆகஸ்ட் மாதம் நடத்த வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். தனியார் கல்வி நிலைய மாவியாக்களின் சுய நோக்கத்திற்காக பரீட்சைகளை பிற்போடக்கூடாது என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டுக்குரிய உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ள நிலையில் பரீட்சையை பிற்போடுமாறு முன்வைக்கப்படும் விடயம் குறித்து வினவிய பொழுதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கொரோனா பெருந்தொற்று தாக்கத்தை தொடர்ந்து தேசிய பரீட்சைகள் பிற்போடப்பட்டுள்ளன. ஏனைய நாடுகளில் கொரோனா தொற்றை காரணம் காட்டி பரீட்சைகள் பிற்போடப்படவில்லை. தேசிய பரீட்சைகள் உரிய காலத்தில் நடத்தாத காரணத்தால் மாணவர்கள் தான் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே பரீட்சைகளை உரிய காலத்தில் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். 2026ஆம் ஆண்டிற்கான உயர்தர பரீட்சையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. பரீட்சையை பிற்போடுமாறு உரிய கம்மன்பில போன்றோர் குறிப்பிடுவதை கவனத்தில் கொள்ளக்கூடாது. தனியார் கல்வி நிலைய மாவியாக்களின் சுய நோக்கத்துக்காக பரீட்சைகளை பிற்போடக்கூடாது. உயர்தர பரீட்சையை திட்டமிட்டபடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த வேண்டும் என்று அவர் இதன்போது கருத்து வெளியிட்டுள்ளார்.